விஜய் சைட்லேருந்து ஆதவர்ஜுனா இதற்கான முயற்சியை முன்னெடுத்து விஜயனுடைய டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால அந்த முயற்சி கைவிடப்பட்டது. 1000 கோடி கேட்டிருக்காங்க. 100 117 சீட்டு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் இருப்போம் 2.5 வருஷம், இன்னும் நீங்கள் 2.5 வருஷம் இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை நிற்கிறது. இல்லை தொடர்ந்து ஏதோ ஒரு வழியில் எப்படியாவது வந்துடலாமான்னு பேசுகிறாங்க. எடப்பாடி ஒரு முதலமைச்சர், விஜய் ஒரு முதலமைச்சர் அப்படின்னா 2 முதலமைச்சர் இருக்கு, சட்டத்தில் இடம் கிடையாது. ஒன்று துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்போ நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு இவங்க விஜய் சொல்லிட்டு எடப்பாடி எப்படி அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்குவாங்க? அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ள கூட்டணி என்பதை காட்டிலும் சீட் ஷேரிங் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த தொகுதியெல்லாம் நீங்கள் நின்றுக்கங்க, நாங்கள் இந்த தொகுதியில் நிற்கலை, இந்த தொகுதியில் நீங்கள் நின்றுக்கங்க, நம்ம ஜெயிச்சு வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். நாங்கள் கூட்டணி கிடையாது, சீட் ஷேரிங் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி கூட உருவாகலாம்.